முதல் தலைமுறை பட்டதாரிக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. அரசு வேலை வாய்ப்பே இவங்க உருவாக்கல, அவர் முன்னுரிமை எங்கே கொடுப்பாங்க? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிலைப்பு வழங்கப்படும். பாவம் ஆசிரியர்கள் மாட்டிட்டு இருக்கிறாங்க இவங்ககிட்ட. ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் இவங்களுக்கு வாக்களிச்சாங்க. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒட்டுமொத்தமாக 95 விழுக்காடு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இவங்களுக்கு வாக்களித்து இவர் எப்படியே வரணும்னு பார்த்து இப்போ தினமும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தினமும் கோரிக்கை அழுதுட்டு இருக்கிறாங்க ஆசிரியர்களும். பணி நிலைப்பு கிடையாது, இடைநிலை ஆசிரியர்கள், துணை அதில் பேராசிரியர்கள் யாரும் நியமனம் கிடையாது, காலி இடங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 10,500 இணை பேராசிரியர்கள், அதில் கிட்டத்தட்ட 9,000 இடங்கள் காலி இடங்கள் இருக்கிறது. ஆசிரியர்கள்லாம் அதாவது தமிழ்நாட்டில் 1,66,600 வகுப்பறைகள் இருக்கிறது, பள்ளிக்கூடம் வகுப்பறைகள். அதில் 1,00,000 வகுப்பறைகளுக்கு ஆசிரியர்கள் கிடையாது. வெறும் 66,000 வகுப்பறைகளுக்கு தான் ஆசிரியர்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் 4,000 பள்ளிகளில் ஒரு ஆசிரியர்கள் இருக்கார். ஒரே ஒரு ஆசிரியர் 4,000 பள்ளிகள். அப்போது கல்வி நிலையை நினச்சி பாருங்கள். இப்போ நேற்று கூட ஒரு அறிக்கை வந்தது, நான் கூட வெளியிட்டேன் அந்த அறிக்கை. இந்தியாவில் கல்விக்கு எவ்வளோ ஒதுக்கீடு, பட்ஜெட்டில் கல்வி சுகாதாரம் வேளாண்மையில் பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்று மற்ற மாநிலங்கள் பட்டியலில் கம்பேர் பண்ணி போட்டு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்தா இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் எந்த துறையில் முதல்ல ரெண்டாவதில் சுகாதாரத்துறையிலே தமிழ்நாட்டில், அதாவது இந்திய அளவிலே தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறையில் 26வது இடத்தில் வருகிறது தமிழ்நாடு. இவ்வளோனா அவங்க பட்ஜெட்டில் எவ்வளோ மருத்துவத்துறைக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கின்றார்கள். எங்கே இந்திய அளவில் கம்பேர் பண்ணி பார்த்தா 26வது இடம் அந்த பட்டியலில் வருது. இருக்கிறது பார்த்தா 29 பெரிய மாநிலங்கள், அதில் 26வது இடம். கல்வியில் எவ்வளோன்னு பார்த்தா 20வது இடம். வேளாண்மையில் பார்த்தா 15வது இடம். அப்போ இந்த அரசு எங்கே விடிய போகுது, என்ன செய்ய போகுது, எது முக்கியம் உங்களுக்கு? அப்போ அறிவிப்பு, உங்களுடன் ஸ்டாலின், நலம் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், பேர் அவ்வளோதான். எப்போ தேர்தல் நேரத்தில் ஏன் இதெல்லாம் முதல்ல கொண்டு வர வேண்டியது தானே 4 ஆண்டுகளுக்கு முன்பு? அதனால் இது சும்மா ட்ராமா நடந்துகிட்ருக்குது. அதில் அரசு துறை காலியிடங்கள் நிரப்பப்படும். 3,50,000 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை. இதுதான்ப்பா சொன்ன பெரிய ஒரு பொய். 3,50,000 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை. 3,50,000 லட்சம். எவ்வளோ அரசு வேலை கொடுத்தாங்க தெரியுமா? இது வரைக்கும் 44,000 பேர். அதில் 15,000 பேர் தற்காலிகம், 29,000 நிரந்தர வேலை. ஒன்றுத்து கூட புதுசாக உருவாக்கலை. 3 லட்சம் உருவாக்குவோம்னு சொன்னார்கள், 3,50,000 லட்சம் காலி இடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார்கள்.